ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 29 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. மாணவர்களின் மன அழுத்தம் குறைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை. பாண்லே அறிமுகப்படுத்தியுள்ள கொழுப்பு சத்து குறைவான பால் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான திருத்தப்பட்ட காலியிட விவரங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியீடு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 29 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 11 அதிநவீன அறுவை சிகிச்சை கூடங்களை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் 28 கோடியே 92 லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை கூடங்களை பூஜை செய்து திறந்து வைத்தார். அறுவை சிகிச்சை கூடங்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை கட்டுப்படுத்தி மையப்படுத்தப்பட்ட குளிரூட்டும் அமைப்பு, அதிநவீன மின் விளக்குகள், வாயு குழாய் அமைப்புகள், மின் சாதனங்கள், அறுவை சிகிச்சைகளுக்கான மருத்துவ உபகரணங்கள், தீயணைப்பு மற்றும் தீ எச்சரிக்கை அமைப்பு ஆகிய அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது. அறுவை சிகிச்சை கூடங்களால் நோயாளிகள் சிகிச்சைக்காக காத்திருக்கும் நேரம் குறையும் என்பதோடு பொதுமக்களுக்கு தரமான சுகாதார சேவை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், கல்லூரி இயக்குநர் உதயசங்கர், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாணவர்கள் பொதுத் தேர்வுகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டுமென ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நாடு முழுவதும் மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்ள தயாராகும் வகையில் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நிகழ்ச்சி புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் கம்பன் கலையரங்கில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மாணவர்களோடு உரையாற்றி அவர்களுக்கு தேர்வுகளை எதிர்கொள்ள ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில் பள்ளி படிப்பில் தேர்வு என்பது முக்கிய அங்கம் என்று கூறினார். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று அனைத்து மாணவர்களும் முயற்சிப்பதாகவும் இதனால் தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக தெரிவித்த ஆளுநர், தேர்வுகளை சந்திக்கும் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கவும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தரவுமே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்வுக்கு தயாராகும் போது நேர்மறையான சிந்தனை வேண்டும் என்றும், நுட்பமாக தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்றும், முக்கியமானதை குறித்து வைத்து படிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் ஆலோசனைகளை வழங்கினார். நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் என்றும், எந்த பாடத்தை முதலில் படிக்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று திட்டமிட்டு படிக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் பள்ளி கல்வி மட்டுமே வாழ்க்கை அல்ல என்று கூறிய ஆளுநர், விளையாட்டு, கலை, இசை போல பல்வேறு துறைகளில் முக்கிய அம்சங்களும் உள்ளதாக கூறினார். ஆசிரியரும் பெற்றோரும் மாணவர்களின் மன அழுத்தம் குறைய அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தினார். மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் பொழுது ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறிய ஆளுநர், சரியான உணவு, தேவையான தூக்கம் வேண்டும் என்று கூறிய ஆளுநர், தேர்வுகளை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுமாறு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. இந்தப்பா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். This is my feedback which I got from the students. What is your answers to this? So teachers அவங்க முறையில் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்க. செலக்டட் 25 பேரண்ட்ஸை கூப்பிட்டு தென் ஹி இன்ட்ராக்டட். இந்த பசங்களெல்லாம் இப்படி அவங்க கன்சர்ன் வந்து இது
உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறது? இந்த 3 வார்த்தைகள், that is ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ஒன்று டீச்சர்ஸ் கூட, ஒன்று பேரண்ட்ஸ் கூட, இந்த 3 இன்ட்ராக்ஷன் வச்சு தான் he used to form his own opinions. புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான பாண்லே குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட பாலை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு கூட்டுறவு நிறுவனமான பாண்லே மூலம் பால், மோர், நெய், ஐஸ்கிரீம் உட்பட பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாண்லே நிறுவனம் வைட்டமின் ஏ மற்றும் டி செறிவூட்டப்பட்ட டோன் பாலை அறிமுகம் செய்துள்ளது. இந்த பால் குறைந்த கொழுப்பு சக்தி கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1/2 லிட்டர் பால் 24 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் புதிய வகையிலான பிஸ்கட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவை பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான 3வது சுற்று கலந்தாய்விற்கான காலியிட விவரங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான 3வது சுற்று கலந்தாய்வு திருத்தப்பட்ட காலியிட விவரம் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீடு இடங்கள் என மொத்தம் 149 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்கள் 3வது சுற்று கலந்தாய்வில் மூலம் நிரப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறையின் சமஸ்ர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். நிகழ்ச்சியின் போது பாரத பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பங்கு பெற்ற களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி கீர்த்தனா, கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி கிருத்திகா சங்கர் இருவரையும் மேடைக்கு அழைத்து ஆளுநர் சிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை சந்தித்து தேர்வுகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வாழ்த்துக்களை கூறினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, இயக்குநர் சிவகுமார், இணை இயக்குநர் சிவகாமி, சமகர சிக்ஷா இயக்க பொறுப்பாளர் எழில் கல்பனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 17வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஜனவரி 21ஆம் தேதி முதல் ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்வித்துறையில் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை என வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்களின் நியாயமான கோரிக்கையை பாடல் மூலம் வலியுறுத்தினர். ஆனால் அரசு ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலனை செய்யாத நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், சமூக நல அமைப்பினரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டசபை நோக்கி பேரணியாக சென்ற ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்ற நிலையில் அவர்களை ஆம்பூர் சிலை அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதை அடுத்து அங்கேயே தரையில் அமர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 17வது நாளாக தொடர்ந்து கல்வித்துறை வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் நலன் கருதி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகர மேம்பாடு குறித்து தேர்தலுக்கு முன்பாக வரைவு திட்டம் வெளியிடப்பட உள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வளர்ச்சி பார்வை என்ற பெயரில் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள், அரசியல் பங்கேற்பு மற்றும் ஜனநாயகம் குறித்த அறிவை மேம்படுத்தும் அமைப்பு சார்பில் தனியார் உணவகத்தில் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி, முன்னாள் IAS அதிகாரி தேவநிதி தாஸ், லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின், நல்ல ஆட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் என்றும் தரமான கல்வி, சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரியில் தற்போது 1 யூனிட் மின்சாரம் 11 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர்,
சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை 4 ரூபாய்க்கு வழங்க முடியும் என்று கூறினார். இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் 2000 கோடி வரை சேமிக்க முடியும் என்று கூறிய அவர், இதற்கான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய 188 ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டுத் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறிய ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின், தேர்தலுக்கு முன்பாக வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மாநாட்டில் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் வாரிசுதாரர் நலச்சங்கத்தினர் பணி வழங்க வலியுறுத்தி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்தினருடன் புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் 158 பேருக்கு பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு பணி வழங்கப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்நிலையில் வருவாய் சான்றிதழ் பெற்று மதிப்பெண் அடிப்படையில் 123 பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டு கோப்புகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் திடீரென 5% அடிப்படையில் 20 நபர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் அறிவித்தது நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி தளர்வு செய்து அனைத்து துறைகளில் உள்ள வாரிசுதாரர்களுக்கும் பணி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் நடத்திய வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் மற்றும் இணை இயக்குநர் ஆகியோர் நேரில் வந்து முதலமைச்சர் பணி வழங்கப்படும் என உறுதி அளித்துள்ளதாக கூறி போராட்டத்தை வாபஸ் பெற வைத்தனர் என்றும், நகராட்சியில் 200 பேருக்கு வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்த பிறகும் துறை அதிகாரிகள் மூலம் தங்களின் கோரிக்கை மறுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு நகராட்சி ஊழியர்கள் கொம்யூன் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர் நலச்சங்கத்தினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்தோடு புறக்கணிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தொகுதிதோறும் தேர்தல் பதிவாளர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு விளக்க காட்சி மையத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. தேர்தலில் வாக்காளர்கள் ஓட்டு சதவீதத்தை உயர்த்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதன்முறை வாக்காளர்கள் உட்பட அனைத்து வாக்காளர்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்களிப்பு செயல்முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர விளக்க காட்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பதிவாளர் அலுவலகத்திலும் இதுபோன்ற விளக்க காட்சி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மையங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கும் நாள் வரை செயல்படும். நடமாடும் விளக்க காட்சி வாகனம் மூலம் கிராமம் தோறும் சென்று பொதுமக்களிடம் தேர்தல் வாக்களிப்பு குறித்தும் விளக்கப்பட உள்ளது என புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,965 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி